சங்கரன் இப்பொழுது பேச இருக்கிறார். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை ஆசியுடனும் மற்றும் எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்த குருமார்கள் ஆசியுடனும் இங்கே எனக்கு கொடுத்துருக்கப்பட்ட தலைப்பு தோஷம். தோஷம் நிறைய தோஷங்கள் இருக்குது. நான் முக்கியமாக அதில் 5 தோஷங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அது என்ன பண்ணணும், என்னன்னா தோஷம், அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும். ஸோ இது மட்டும்தான். அதாவது முதல்ல எடுத்த உடனே லக்ன தோஷத்தை பற்றி சொல்கிறேன். யார் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னத்துக்கு முன்பின் பாவி இருப்பது, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, முன்பின் பாவி, சனி அல்லது ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய், இது லக்ன தோஷம்னு சொல்கிறோம். அல்லது எந்த லக்னமாதி இருந்தாலும் அந்த லக்னாதிபதியோட ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதை லக்ன தோஷம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த லக்னாதிபதி சந்திங்கிற 29 டிகிரி பாகைக்கலையில் நின்னாலும் அதை லக்ன தோஷம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பார்த்து இவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த பரிகாரம்னு சொல்லி அனுப்புகிறப்ப அவங்களுக்கு இப்போ என்ன நடப்பு திசை, அந்த திசைநாதனுக்குரிய கிழமை, அதே மாதிரி அவங்க புத்தி அந்தரம் நடக்கிற ஹோரையில் அவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லி அனுப்புங்க. கன்ஃபார்மாக அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகிடும், கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நான் 2வது தோஷம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா, 27 நட்சத்திரத்தில் சில நட்சத்திரங்கள் சந்தியில் நிற்கும். அதான் 29 பாகைக்கலை. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அதுவும் நட்சத்திர தோஷம்னு சொல்லுவோம். அப்படி என்னென்ன நட்சத்திரம்னா ஆயிலியம், கேட்டை, அனுஷம், விசாகம், உத்திரடாதம், இது பூரம், இது எல்லாமே கரெக்டாக 4ஆம் பாதங்கிறதுல 29 பாகைக்கலையில் இருக்கும். இது என்ன பண்ணுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தாய் தகப்பன்கிட்ட சரியான தொழில் அமையாது, தாய் தகப்பன்கிட்ட அடிக்கடி மனச்சங்கட்டம், பாட்டன் பாட்டியோட உடல்நலை குறைவு, திடீர்னு நல்லா இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போகிறது. இது போல் இருக்கிறவங்களுக்கு கோயில் எங்கன்னு கேட்டால் திருவொற்றியூர், அந்த அம்மனை ஜாதகம் பார்க்க வர்றப்ப என்ன திசை அந்த புத்திக்குரிய நான் முதல்ல சொன்ன அந்த நாளில் அனுப்புங்க. போயிட்டு வர்றப்ப சிறப்பாக இருக்கும். அங்கே என்ன பண்ணணுன்னா, அந்தனர் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அந்தனருக்கு வஸ்திர தானம் பண்ணணும். இல்லையா யாசகம் கேட்குறவங்கள வயிறார சாப்பாடு போடணும். இது நட்சத்திர தோஷத்துக்கு உடனே பலிக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா குடும்ப தோஷம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்த எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டா அதை குடும்ப தோஷம்போம். ஏன்னா 2 நமக்கு குடும்பத்தில் உதவி செய்கிறவங்க மறைஞ்சிட்டாங்க. அப்போ அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட எல்லாமே தடையாக இருக்கும். வருமானம் தடை, கண் பிரச்சனை இருக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், மனைவி, இல்லையா 2 இருதார அமைப்பு, இது எல்லாத்தையுமே கொடுத்துரும். இதுக்கு எங்கேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திருநிறையூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க மங்கள சனீஸ்வர பகவான் தன் 2 மனைவியோடு மாந்தி குளிகன் 5 பேர் குடும்ப சகிதமாக இருக்கிற கோயில் இந்தியாவில் எங்கேயும் இல்லை. திருநறையூர் மங்கள சனீஸ்வர பகவான் சென்று அவர்கள் பெரிய சகஸ்கரநாம அர்ச்சை செய்து அந்த 5 பேர் ப்ளஸ் தசரசர மகாராஜா தான் அந்த கோயிலை கட்டினது. ஸோ பேசாமல் 11 முறை அந்த கொடி மரத்துலேருந்து சுற்றி வரணும். வர இந்த குடும்ப தோஷம் நிவர்த்தி ஆகும். இதுவுமே அவங்களுக்கு இப்போ என்ன நடப்பு திசை நடக்குதோ அதற்கு உண்டான திசை கிழமைகளிலும் புத்தி அந்தர ஹோரையில் அந்த வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குடும்ப தோஷமும் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். அதுக்கடுத்து இப்போ எல்லோரும் பிதிர் தோஷம் பார்த்த உடனே எல்லோரும் பிதிர் தோஷம், இந்த ஜாதகருக்கு பிதிர் தோஷம்னு சொல்லிடுவாங்க. என்னன்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறதும் ஒரு பிதிர் தோஷம்தான். அல்லது சூரியன் ராகு அல்லது சனி மாந்தி அல்லது சனி கேதுவோட சம்பந்தம் பெறுவது, அல்லது சனி பகவான் சிம்ம வீட்டில் உட்கார்றது, அங்கே மாந்தியோடு இருப்பது, இது என்ன பண்ணுன்னா வம்சாவளி பாதிப்பை கொடுக்கும். இது அந்த குழந்தை பிறந்த உடனே தந்தைக்கு ஒரு தோஷத்தை கொடுத்துரும். ஸோ இது பிதிர் தோஷம். இந்த பிதிர் தோஷத்துக்கு ராமேஸ்வரம் தேவிப்பட்டினம் வழிபாடு மிக சிறப்பு. அங்கே நம்ம பிதிர் தோஷம் சொன்னாலே அவங்க
நல்ல முறையில் ஒரு யாகம் பண்ணி கொடுத்துருவாங்க. தேவிப்பட்டினம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து காலசர்ப தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த காலசர்ப தோஷம் என்னன்னு கேட்டால், ராகு கேது அச்சுக்குள்ளே எல்லா கிரகமும் மாட்டிக்கிட்டால் காலசர்ப தோஷம் சொல்கிறோம். கேதுல இருந்து ராகுக்குள்ளே மாட்டியிருந்தால் அது யோகமாக வேலை செய்யும். ராகு தான் வாய். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு கண்ணியில் ராகு, இது எல்லாமே வக்கர கிரகங்கள். ராகுவும் கேதுவும் நித்திய வக்கர கிரகம். கண்ணியில் இருக்கிற ராகு, கேது வந்து மீனத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த ராகு அடுத்து சிம்ம வீட்டுக்கு தான் போவார். இங்கேருந்து எல்லாரையும் வாயில் முழுங்கிட்டு வர்றது மட்டும்தான் காலசர்ப தோஷம். இதே கண்ணியில் கேது இருக்கிறாரு, மேலே மீனத்தில் ராகு இருக்கிறாரு அப்படின்னா கேது போகிறது அவங்களுக்கு ராஜயோகத்தை கொடுத்துரும். எப்போ கொடுக்கும்னா 35 வயசுக்கு மேலே கன்ஃபார்மாக அவங்களுக்கு கொடுத்துரும். இப்போ காலசர்ப தோஷத்துக்கு ஒரு சின்ன பரிகாரம். எங்கே புற்றுள்ள கோயில் இருக்கோ, இந்த ராகுகேது அச்சுக்குள்ளே எல்லா கிரகங்களும் மாட்டிச்சு. இதுக்கு நிவர்த்தி வந்து திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், அது இதுன்னு சொல்லுவாங்க. காளகஸ்தி போயிட்டு வாங்க. அங்கே சிம்பிள். உங்கள் ஊர்லேயே இருக்கிற புற்று உள்ள கோயில் தேர்ந்தெடுத்து அந்த கோயிலை கூட்டி சுத்தம் செய்கிற மாதிரி இருந்தால் கூட்டி சுத்தம் செய்யுங்க. மஞ்சள் பாலுங்கிறது மஞ்சள் தண்ணி, அதை நன்றாக தெளித்து சந்தன குங்குமம் பொட்டிட்டு ராகுக்கு உண்டான 18 முழம் கதம்பம் பூ, அந்த 18 முழம் கதம்பத்தை வந்து அந்த புத்துக்கு போட்டு பால் முட்டை வச்சுட்டு பௌர்ணமி நாளில் இது செய்கிறது வெகு சிறப்பு. இந்த காலசர்ப தோஷ யோகத்தை மாற்றி விட்டுரும். 3 முறை போயிட்டு வாங்க. தடைப்பட்ட கல்வி, தடைப்பட்ட திருமணம், அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, இது எல்லாமே இந்த காலசர்ப தோஷத்துக்கு சரியாயிடும். இங்கேருந்து நான் கும்பகோணம் போகணும், அது இதெல்லாம் தேவையில்லை. புற்றுள்ள கோயில், உங்கள் ஊரில் இருக்க புற்றுள்ள கோயிலுக்கு கூட்டி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் விட்டு 18 முழம் கண்டிப்பாக கதம்பம் போடணும். போட்டு நீங்கள் பால் முட்டை அங்கே வச்சுட்டு பௌர்ணமி அன்று இதை செய்கிறது மிக சிறப்பு. ஸோ இந்த 5 தோஷங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மித்த தோஷங்களெல்லாம் அவங்க ஜாதகத்தை பார்த்து, ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது, ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. எனக்கு கொடுத்த தலைப்பு ஒரு 5 தோஷத்தை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 5 தோஷத்தை பற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த தோஷங்களை வந்து அந்த இப்போ இருக்கிற நடப்பு திசை, அந்த திசைக்குரிய நாள் முக்கியம். என்ன புத்தி அந்தரம் ஓடுதோ அதோட ஹோரைக்கு அனுப்புங்க. கண்டிப்பான முறையில் ஜெயிச்சுட்டு வரலாம். இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம் அது இது நடந்துகிட்ருக்கு. குழந்தைகள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணுங்கிறாங்க. சில பேர் நாங்கள் சொன்ன சப்ஜெக்டில் படித்து சொன்ன காலேஜ் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டுக்கிட்டால், புனர்பூஷம் நட்சத்திரம் வர்ற நாளில் அந்த பிள்ளை கையால் உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோயில் தேர்ந்தெடுங்க. புனர்பூஷம் நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க கையில் ஒரு 10 ரூபா கொடுத்து துளசி வாங்கணும். அவங்க கையால் 10 ரூபா கல்கண்டு, இது ரெண்டும் அந்த குழந்தைகள் வாங்கணும். துளசியை வந்து வேண்டி அவங்ககிட்ட கொடுக்குறப்ப தன் பெருமாள் பாதத்துக்கு போகும். 2வது இந்த கல்கண்டு சாமி கும்பிட்டு முடித்த பிறகு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விநியோகம் இவங்க கையால் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வர சில குழந்தைகள் வந்து தன்னை போல் படிப்பில் மந்தமாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து படிப்பு சூப்பராக வந்துடும். எனக்கு தெரிஞ்சது கொடுத்து நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2வது என்னன்னு கேட்டால், வீட்டுக்கே நான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக எடுத்துக்குவான். இவனை படிக்க வைக்க தாந்திரியம் என்னன்னா, 5, 9, 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதி, அந்த பையனோட ஜாதகத்தில் 5 அல்லது 9 யாருன்னு பாருங்கள். அந்த அதிபதிகளோட தானியம் சும்மா ஒரு 100 கிராம் அந்த பையனுக்கு தெரியாமல் வீட்டில் புது தலகாணி வாங்கி அந்த தானியத்தை சும்மா சுருக்கு பை அளவுக்கு உள்ள 100 கிராம் உள்ளே வச்சு தலாணி கடியில் வச்சு தச்சிருங்க. ஒரு துணி மாதிரி ஒரு தலாணி வாங்குறீங்க, அந்த தானியத்தை தலாணி கடியில் தொடர்ந்து 48 நாள் அந்த பையன் சொல்ல வேணாம். இது ஏன்னா சில பேர் கோயில் கூப்பிட்டா வரமாட்டான், அது இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ 5ஆம் அதிபதி யார், 9ஆம் அதிபதி யார், இதில் 2ல் யார் வளர்த்துருக்கா அவங்களுக்கு உண்டான தானியத்தை பையன் படுக்கிற தலானியில் வச்சு, இந்தப்பா அந்த தலானியில் படுன்னு சொல்லி
48 நாள் அதே தலானியில் அவரை படுத்து எந்திரிக்க கல்வியில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சும்மா போயிட்டு இருந்தவன் வந்து அவனாக புக் எடுத்து உட்காந்து படிப்பார். நான் அந்த டியூஷன் போகிறேன், என்னை சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவாப்புல. ஸோ இந்த 48வது நாள் முடிஞ்ச உடனே அந்த தலானி எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுறணும். அதுக்கப்புறம் தன்னை போல் அவர் தொடர்ச்சியாக போயிடுவாங்க. திரும்பவும் அதே மாதிரி பண்ணுறாரா, ஒரு தலானியை வாங்குங்க, அதே தானியத்தை உள்ளே வைங்க, 48 நாள் படுக்க விடுங்க, ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. கன்ஃபார்மாக ஒரு தடவை தான் அவர் படிக்க ஆரம்பிச்சிருவார். எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்போ இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு கல்வி மந்தமாக இருக்கிற குழந்தைகள்னாலும் சரி, படிக்க மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகள்னாலும் சரி, இதை பண்ணிட்டு வர வர அவங்க கல்வி மேம்படும். ஓகே, இன்னொரு காலசர்ப்ப தோஷத்துக்கு மெயின் பரிகாரம் அந்த புற்று பரிகாரம் சொன்னேன்னு, அதோட இதுவும் எடுத்துக்குங்க. சீர்காழியில் அஷ்ட பைரவர்கள் இருப்பாங்க. சீர்காழிக்குள்ளே சுற்றி வந்தீங்கன்னா 8 பைரவர்கள் இருப்பாங்க. 8 பைரவர்களுக்கு அரளிப்பூவில் அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை, 8 வாரம் 8 மாதம் உங்கள் பிரியம் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அப்படி அங்கே சீர்காழி போக முடியாதவங்க கருப்பு கலர் நாய்க்கு பால் வைக்கலாம். சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் வைக்கலாம். இதெல்லாம் காலசர்ப்ப தோஷத்தை கொஞ்சம் குறைச்சி அவங்களுக்கு ஒரு சுபித்தத்தை கொடுத்துரும். ஸோ புற்று வழிபாடும் பண்ணலாம் காலசர்ப்ப தோஷத்துக்கு. இல்லைன்னா சீர்காழியில் போய் அஷ்ட பைரவர்களுக்கு அரளிப்பூவை போட்டு 8 அஷ்டமி அன்னைக்கு போகணும், 8 அஷ்டமிக்கு அதை முடிக்கணும். ஸோ முடித்தா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் நல்ல சிறப்பு. இது சொல்லி எல்லோரும் பயனடைஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பளித்த பிரகாஷ் ஐயாவுக்கு நன்றி. இந்த மாதம் 5 தோஷம், அடுத்த மாதம் 5 தோஷம், அதுக்கு அடுத்த மாதம் 5 தோஷம். நான் அதை 27 தோஷம் இருக்குது அப்படின்னாரு. அதை நான் 5 சொல்லுங்கண்ணே, ஏன்னா மக்கள் புரியணும்ல. ரொம்ப அழகாக தோஷத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார்.